ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் தீபிகா. வெல்கம் பேக் டு ஆடி டைரிஸ். பொங்கலுக்காக ஷாப்பிங் பண்ணலாம்னு இந்தியன் க்ராசரிக்கு தான் வந்தோம். என்ட்ரன்ஸ்லேயே பானிபூரி வச்சுருந்தாங்க. எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு பானிபூரி வாங்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்க, இவ்வளோ கீரை காய்கறிலாம் இந்தியாவில் இருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. அதனாலே இங்கே ரேட் ரொம்ப அதிகங்க. கரும்புலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கப்பானைலாம் இருந்துச்சுங்க. இப்போ தான் பொங்கல் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வரோம். செம்ம டயர்டாக இருக்குது. ஆனால் அதே டயர்டோட இப்போ நான் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணணும். பொங்கல் வேறு இல்லையா, நாளைக்கு பொங்கல். ஸோ கிச்சன்லாம் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூஜை ஹாலை ரெடி பண்ணணும். வாங்க, நீங்களும் என் கூட சேர்ந்து ரெடி பண்ணலாம். நான் எப்பயுமே வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணேன். திரும்பியும் இதில் மெயினாக என்ன வரும்னா, இப்போ நம்ம தாளிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் கடுகுலாம் போட்டு தாளிக்கிறோம்ல, அப்போ தெளிக்கும்ல, அந்த மாதிரி தெரிச்சு தான் இந்த மாதிரிலாம் வந்துருக்கிறது. நானும் நேற்றே பண்ணலான்னு நினச்சேன். சரி, இன்னைக்கு நாளைக்கு பொங்கலாக வேற இருக்குது. அதனால் இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணோம்னா நல்லாயிருக்கும்ல, அதனால தான். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும். நான் என்ன பண்ணுவேன்னா, என் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டே அப்படியே க்ளீன் பண்ணிவிடுவேன். சீக்கிரமாகவும் நம்ம வேலையை முடித்த மாதிரியும் இருக்கும், அதே டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது ஃபேஸில் இந்த மாதிரி கர்ச்சீஃப் ஏதாவது கட்டிக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி நெடி ஏறும். இப்போ இது எல்லாத்தையும் அழகா அடிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த சைட்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி நான் க்ளீன் தான் பண்ணிட்டேன் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி. கொஞ்சம் லைட்டாக மட்டும் டஸ்ட் இருக்கு, அதை மட்டும் க்ளீன் பண்ணிடலாம். நான் மோஸ்ட்டாக டின்னர் முடிச்சுட்டு நைட்டு டிஷ்வாஷ்லாம் பண்ணுறோம்ல, அப்போவே இதை சிங்க்கெல்லாம் நான் வாஷ் பண்ணிவிடுவேன். 2 டேஸாக அதுவும் நான் பண்ணலை. சீரியஸாக இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் லுக் பார்க்கணுமே, ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்.
கிச்சனுக்கு இந்த மாதிரி மேட் வந்து வாங்காதீங்க தயவு செஞ்சு. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நான் வாங்கினேன். இங்கே வந்து வின்டராக இருக்கும்ன்றதுனால கிச்சனில் வந்து கால் வச்சா நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா நின்றுட்டு சமைக்கிறதுக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் வாங்கினேன். ஏதாவது பண்ணுறோம், சமையல் குக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இதில் தெரிச்சு அப்படியே சிக்காயிடுது. இதை வந்து ரிமூவே பண்ண முடியல. ரொம்ப ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி 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 அதுக்கப்புறமா தான் ரிமூவ் ஆகுது. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிற்கிறதுக்கு ஜாலியாக இருக்குன்னு நினச்சி வாங்கினேன். கடைசியில் பார்த்தா கிச்சனுக்கு வந்து செட் ஆகலை. அது நீங்கள் வேணால் பாத்ரூம் மேட்டு இல்லை வேறு எங்கேயாச்சும் மேட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கிச்சனுக்கு வந்து வேறு ஏதாச்சும் மேட் பாருங்கள், ஏதாவது ரப்பரில் அந்த மாதிரி இருக்கும், இல்லை காட்டன் வெறும் பிளெயினாக இருக்கும், அந்த மாதிரி கூட வாங்கிக்கோங்க. டிசைன்ஸ் வச்சு வாங்கினோன்னா உள்ளே வந்து ஏதாச்சும் கடுகு அதெல்லாம் போய் உள்ளே போய் சேர்ந்துரும். அது வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. நான் சொன்னேன்ல, இங்க பாருங்க, ஒரு மாதிரி தூரத்துல இருந்து பார்க்க கூட தெரியல, கிட்ட பார்த்தா அவ்வளோ மைன்யூட்டா நிறைய இருக்கு இந்த சீரகம் கடுகு அதெல்லாம். இப்போ நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பூஜை ஹாலில் தான். ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து சும்மா மஞ்சள் குங்குமம் மட்டும் வைக்கணும். கிச்சன் வேலை முடித்ததே பெரிய வேலையாக இருக்குது. பூஜை ஹாலை வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகேவா, வாங்க பண்ணலாம். இதெல்லாம் எங்கள் அம்மா கொடுத்து அனுப்பிச்சது. இந்த சாமிலாம் நான் கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு மோஸ்ட்டாக வந்து இந்த பூஜை ஹாலை வந்து மினிமலாக வச்சுக்க தான் பிடிக்கும். நிறைய சாமி வச்சு கொச்ச கொச்சன்னு வச்சுக்கலாம் பிடிக்காது. எங்கள் கடலூரில் எங்கள் அம்மா வீட்டிலலாம் நிறைய சாமி இருக்கும், நிறைய. அதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் எனக்கு. அது வந்து எப்படின்னா, முருகர்னா அதுவே ஒரு 10 முருகராக இருக்கும், விநாயகர்னா அது ஒரு 20 விநாயகராக இருக்கும். அந்த மாதிரி நிறைய சாமி இருக்கும். எனக்கு வந்து ஒன்று வைக்க தான் பிடிக்கும். இன்கேஸ் யாராச்சும் நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பூஜை ஹாலில் வச்சுருவேன். அவங்க வந்து விநாயகர் அந்த மாதிரிலாம் கிஃப்ட் பண்ணுவாங்க. எனக்கும் யாருக்காச்சும் அந்த மாதிரி விநாயகர் அந்த மாதிரி கிஃப்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. என்னோட கல்யாணத்துக்கு கிஃப்டாக வந்து என் ஃப்ரெண்டு வந்து கொடுத்தா இந்த விநாயகர். சூப்பராக இருக்குல்ல. இது வந்து ஆக்சுவலாக சில்வரு, ஆனால் வந்து ஏன்னு தெரியல, வெளியே வச்சோன்னா அப்படியே கருத்துருது. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. திரும்பி போய் பாலிஷ் பண்ணணுமா அப்படின்றது தெரியும். ஆனால் அவள் கொடுத்ததுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக நான் இங்கே வந்துட்டேன், நான் லண்டன் வந்துட்டேன்னா, வந்ததுலேருந்து 2 வருஷமாக இது வெளியே தான் இருக்குது. ஸோ வெளியே இருக்கிறதுனால காற்று படுது இல்லை, அதனாலே கருப்பாயிடுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவரோட ஃப்ரெண்டு ராஜோட ஃப்ரெண்டு வந்து இந்த விநாயகர் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவும் சில்வர் தான், ஆனால் சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குது. இது நல்லா பெருசாக இருக்குது, நல்லாயிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து இவரோட ஃப்ரெண்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்து எனக்கு இந்த கிஃப்ட் பண்ணாங்க. சில்வர் பிளேட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கிஃப்டட் தான். அழகாக பூஜா ஹாலில் வச்சுருக்கேன். நம்ம ஊர் பொங்கல் மாதிரி இங்கே வந்து எல்லாமே சாப்பாடுலேருந்து எல்லாமே விற்கும்னு சொல்ல முடியாது. ஏதாச்சும் கொஞ்சம் தான் விற்கும், சிலது வந்து விற்காது. ஸோ எங்களுக்கு கிடைச்சதை மட்டும் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். கரும்புலாம் வாங்கிட்டோம். அப்புறம் வந்து வாழை இலைலாம் வாங்கியிருக்கோம். அதுதான் செம காமெடி. வாழை இலை என்ன பண்ணோம், ஆக்சுவலாக ஒரு இலையே வந்து வாங்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு இலையே வாங்கி நான் கட் பண்ணி பொங்கலுக்கு ஒன்று, மாட்டு பொங்கலுக்கு ஒன்று வச்சு படைக்கலான்னு நினச்சேன். ஆனால் பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 வாழை இலை எடுத்துட்டேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே போவே இல்லை. இப்போ எனக்கு ஒரு 2 நாளைக்கு எனக்கு வந்து இருக்கணும்ல ஃப்ரிட்ஜில். அப்புறம் ChatGPTலலாம் கேட்டோம், இந்த மாதிரி வாழையில வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்புறமா அது சொல்லிச்சு, இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்து நல்லா ரோல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண சொல்லிச்சு. அந்த மாதிரி பண்ணால் 1 வீக் வரைக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஒன்றே அந்த மாதிரி தான் பண்ணி வச்சோம். அதில் வேற என்னாச்சு, வாழையில வேற உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே போக மாட்டேங்குது. ஏன்னா நீட்டமாக இருக்குது, ரொம்ப நீட்டமாக இருக்குது. அதை மடக்கி வச்சாலுமே வந்து உடஞ்சிரும் வாழையில. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எப்படியா இருந்தாலும் உடைய தான் போகுதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் இலையை மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அது எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள்.
தேங்காய் வாங்கிட்டு வந்தோம். தேங்காய் வாங்கினது பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து தேங்காய் வந்து எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும் தேங்காய். ஆனால் அது உடைக்கிறது தான் பெரிய கஷ்டம். நம்ம ஊர்லலாம் அழகாக ஜாலியாக எடுத்தோம்னா ஒரு கல்லை வச்சு உடச்சி அழகாக பண்ணிடலாம். இங்கெல்லாம் அப்படி இல்லை. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனாலே மெயினாக வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் உடைக்க முடியாது. கீழே வெளியே போயிட்டு ராஜ் தான் உடச்சிட்டு வருவாங்க. எங்கள் வீட்டிலலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் மாமியார் வீட்லேயும் சரி, எங்கள் அம்மா வீட்லேயும் சரி. எங்கள் அம்மா கூட ஏதாச்சும் சொல்லுவாங்க, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அத்தைலாம் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உன்னால் முடிஞ்சா உன்னால் முடிஞ்சா பண்ணு அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டு. ஏன்னா உன்னால் முடிஞ்சா வாங்கி பண்ணு அப்படி தான் சொல்லுவாங்க. அங்கே விற்றுச்சுன்னா பண்ணு, வேறு என்ன பண்ணுறது? சப்போஸ் அவங்க வந்து ஏதாச்சும் சொல்லி இங்கே வந்து எதுவுமே விற்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ இங்கே வந்து விற்கிற பொருளை வச்சு மட்டும் நாங்கள் படைச்சிப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சு பண்ணுங்கள். லக்கிலி எனக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்குது. ஸோ வந்து ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம். நான் வந்த புதுசில் எங்கள் அத்தைலாம் வந்து சொன்னாங்க, எங்கள் அம்மா எங்கள் மாமியார்லாம் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வச்சு உன்னால் முடிஞ்சா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் அவங்க நினச்சே பார்க்கல அந்தளவுக்கு நான் வந்து வச்சு படைச்சேன். நல்லா செலிப்ரேட் பண்ணோம் நாங்கள். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே 2 பேர் தான். ஆனால் நாங்கள் இங்கே 2 பேருக்கு நிறைய சமையல் பண்ணேன். நான் ஒரு நாள் ஃபுல்லாக நான் அதை வச்சே நான் சாப்பிட்டு வேலையை முடிச்சிடலாம். இப்போ நான் மதியம் நான் சமைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதையே நான் நைட்டுக்கே சாப்பிட்டு அதை வந்து முடிச்சிடணும். இங்கே இவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, நீங்கள் இருக்கிற 2 பேருக்கு எதுக்கு இவ்வளோ சமைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, இது வந்து பொங்கல் இல்லை. ஸோ நம்ம இயர்லி ஒன்ஸ் தான் நம்ம பண்ண போகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்றது. இப்போவே நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்யூச்சரில் வந்து சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்கமே விட்டுருமோன்னு ஒரு பக்கம் எனக்கு பயமாக இருக்கும். அதனாலே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன். இப்போ தான் ஆக்சுவலாக நான் யூடியூப்லாம் வந்திருக்கேன். ஆனால் யூடியூப்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்க்குறீங்க. இது நீங்கள் வீடியோவில் பார்க்காத முன்னாடியே நான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அந்த டைம்லலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. எப்போனா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்கிறேன். இப்போ சமைக்கிறதெல்லாம் நான் சும்மா ஃபோட்டோஸ் எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரிலாம் வைப்பேனா, அந்த மாதிரி வைக்கும்போது அவங்க சொன்னாங்க, நீ என்ன யாராவது மேட் ஏதாவது வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. இல்லை நானே தான் சமைக்கிறேன் அப்படின்னா, எப்படி நீ சமைக்கிற, எப்படி கற்றுக்கிட்ட அப்படின்னு. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் சீரியஸாக நான் வந்து சமையல்லாம் பண்ணதில்லை. எப்பயாச்சும் நான் பிரியாணிலாம் பண்ணுவேன். நான்வெஜ் தான் ரொம்ப பிரியப்பட்டு நான் பண்ணுவேன். மற்றபடி வெஜ்ஜெலாம் நான் அந்தளவுக்கு நான் பண்ணதே இல்லை. வீட்டிலே சித்தி அம்மாலாம் இருக்கிறதுனால அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் மேரேஜ் ஆகிட்டு வந்தோன்னா நம்மளுக்குன்னு ஒரு பொறுப்பு வந்துடும்ல, அந்த மாதிரி தான் வந்துருச்சு. ப்ளஸ் ராஜும் வந்து ஒரு ஃபுட்டியான ஒரு பாயா. ஸோ வந்து எனக்கு அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது என் முன்னாடி வந்து நல்லா சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன். சரி சாப்பிட்றீங்களா, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன். ராஜுக்கெலாம் வடைனா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வடைலாம் செஞ்சு கொடுப்பேன், நல்லா சாப்பிடுவார். ஆனால் நாங்கள் இப்போலாம் செம்ம டயட்டில் இருக்கோம். என்னென்னா, நான் இந்தியாவுக்கு போயிட்டு இப்போ ஒரு 5 months ஆகுது. அப்போ தான் நாங்கள் வந்து எண்ணெயில் பொரிச்சதெல்லாம் சாப்பிட்றோம். எப்படின்னா பூரி வடை அதெல்லாம் சொல்கிறேன் நான். இப்போ சிக்கன் 65 அதெல்லாம் இங்கே வந்துட்டு நாங்கள் அதெல்லாம் சுத்தமாக சாப்பிட்றதில்ல. எண்ணெயில் பொரிச்சதே சாப்பிட்றதில்ல. எனக்கு ஒரு நாள் கூட பூரி சாப்பிடணுன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அப்போ தெரியல, என் மைண்ட் அப்படியே டக்குன்னு மாறி சப்பாத்தி போட்டு சாப்பிட்டோம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலில் தான் நல்லா சாப்பிட முடியும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போல்லாம் வந்து எங்கள் அம்மாலாம் கேட்குறாங்க வீடியோ கால் பண்ணி, என்ன மாப்பிள்ளை இழைச்சிட்டாரு, என்ன சாப்பாடு போடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அது அவங்களுக்கு புரியல. குண்டாக இருந்தால் அது ஆக்சுவலாக நான் குண்டாக இருக்கிறாங்க அவங்க வந்து அன்ஹெல்தி அப்படின்னு நான் சொல்ல வரல. சில பேர் குண்டாக இருந்தும் ஹெல்த்தியாக இருக்காங்க. ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, குண்டாக இருந்தால் தான் ஹெல்த்தியாக இருக்காங்க, நல்லா குண்டாகு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எண்ணெயில் பொரிச்சு கொடுக்குறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நான் இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணிட்டோம் 2 பேருமே. இப்போ வந்து நான் மட்டும் டயட்டில் இருந்தால் தான் பிரச்சனை, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்களோட 2 பேர் கேரக்டரும் ஒரே மாதிரி தான். நம்ம டயட்டில் இருக்கோம், ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு. சம்டைம் எங்கள் 2 பேருக்குமே வந்து தோணி இருக்குது, வேண்டாம் இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு சீட் டேவாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு. உடனே 2 பேரும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று வெளியே வாங்கி கூட சாப்பிட்ருக்கோம். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை இல்லை, டெய்லி தான். அது மாதிரி எங்கள் அம்மா வந்து கேட்பாங்க, இன்னும் நீங்கள் சாப்பாடு போடுறியா இல்லையா, ஏன் மாப்பிள்ளை ஒல்லியாக இருக்காரு, ஃபேஸ்லாம் ஏன் ஒல்லியாயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ தான் அவர் ஹெல்த்தியாக இருக்கார். நல்லா நான் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்லாம் நிறையா போட்டு எண்ணெய்லாம் கம்மி பண்ணி இப்போ தான் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். நல்லது தானே ஹெல்த்தியாக இருக்கிறது.
பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கோலம்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வந்து என்ன பொங்கல் தான். நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்னு வாங்க பார்க்கலாம். பொங்கல் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாரீ ப்ரீப்ளீட் பண்ணிடலாமா? நான் எப்போவுமே ஃபஸ்ட்டே ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுருவேங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இன்கேஸ் சாரீ ஒழுங்காக ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா அதுவே ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிடும். ஸோ சாரீ கட்டுறதுக்கு முன்னாடி நாள் இல்லைனா 1 வீக் பிஃபோரே நான் வந்து ப்ரீப்ளீட் பண்ணி ஜுவல்ஸும் எடுத்து வச்சுருவேங்க. நான் மோஸ்ட்டாக இந்தியா ஹேர் ஸ்ட்ரைட்னரை வச்சு தாங்க ப்ரீப்ளீட் பண்ணுவேன். அந்த ப்ளக்கு வந்து யூகே சாக்கெட்டுக்கு செட் ஆகலை. இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு தாங்க இருந்தேன். இப்போ சடனாக ப்ளக் இன்சர்ட் பண்ண உடனே கரண்ட்டே போயிடுச்சு. அப்புறம் நான் அயன் பாக்ஸை வச்சே நான் ப்ரீப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் என் திங்ஸ் எல்லாம் சூப்பராக அயன் பண்ணி வச்சுட்டேன். ராஜ் ஷர்ட் வேஷ்டி மட்டும் மார்னிங் அயன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் ரெடி ஆகிட்டேன். கோலம்லாம் போட்டாச்சு. அப்புறம் வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து ஊற வச்சிட்டேன். இப்போ வந்து வெஜிடேபிள் கட் பண்ணணும். வாங்க என் கூட சேர்ந்து குக் பண்ணலாம். இது என்னன்னு தெரியுதா? ஸ்வீட் பொட்டேட்டோ. இதை வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். சாரி, லாங் வீடியோவில் வந்து ஃபுல்லாக காட்ட முடியல. நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸுக்கும் வந்து கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறேன். அதான் நீங்களும் வந்து இதோட பிடிஎஸ் பார்க்கலாம் அழகாக. இது என்னன்னு தெரியுதா? மஞ்சள் பூசணி. இதை வச்சு இப்போ பொரியல் பண்ண போகிறோம். நல்லா செம ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பார்த்து தான் கட் பண்ணணும் போல், இல்லைன்னா கையை கட் பண்ணிடுவோம். குக்கிங் ஓரளவு முடிஞ்சிருச்சு. சாம்பார் வந்து இன்னும் வெஜிடேபிள் வெந்துட்டுருக்கு. அது வெந்துருச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணியும் வந்து பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பொங்கல் தான் பொங்க வைக்கணும். வாங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கு பொங்கு பொங்கு, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், கத்னா தான் விடும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நல்ல வேலை போன வருஷம் மாதிரி இதாகலை. ஏன்னா இது வந்து நம்ம ஏதாவது ப்ரெஷ் போட்டு தான் தேய்க்கணும் போல.
கப்பு அரிசி எவ்வளோ போட்டாங்க? 3/4 கப்பு போட்டேன். பொரியல்லாம் இருக்குல்ல, இது கொஞ்சம் பால் ஊற்று. எவ்வளோ? ஒரு 1/4, கொஞ்சம் மட்டும், ஒரு 2 ஸ்பூன் அளவு. இங்கே பாருங்க, நான் சொன்னல வாழை இலையை வந்து வாழை இலையை வந்து நான் கவரில் போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னல, ஒரு பேப்பரில் மடித்து ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம். பாருங்க, கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன். பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இதை நாளைக்கு வச்சுக்கணும். எங்கள் வீட்டிலலாம் இந்தியாவில் ஜாலியாக இருக்கும். அப்படியே நினச்ச நேரத்துக்கு வந்து வாழை இலையை அழகாக பிரித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை. உப்பு கம்மியாக இருக்கா? உப்பு போட்டேன், கம்மியாக போட்டிருக்கேன். சாம்பார் சாப்பிட்டு பாரு. அந்த காய் சாப்பிட்டு பாரு. ஓகேவா? ஓகே, சூப்பர். பொங்கல் முடிச்சுட்டு நைட்டே மாட்டு பொங்கலுக்கு சாரீ, ஷர்ட், வேஸ்டிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாரீ ஆல்ரெடி ப்ளீட் பண்ணது தான். ஒரு டைம் ப்ரீ ப்ளீட் பண்ணாலே 5 to 6 டைம்ஸ் அந்த சாரியை நான் போட்டுருவேங்க. அப்புறம் தான் வாஷே பண்ணுவேன். சடனாக ஏதாச்சும் ஸ்டெயின் ஆனால் கூட அந்த பிளேஸை மட்டும் க்ளீன் பண்ணிவிடுவேங்க. சாரீ அடிக்கடி வாஷ் பண்ணக்கூடாது, சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். யூகேல ஸ்வெட் ஆகாது, ஸோ நிறைய டைம் யூஸ் பண்ணலாம். ஜுவல்ஸ் வந்து என் பிரதர் மேரேஜுக்கு வாங்கினது தாங்க நான் யூஸ் பண்ண போகிறேன். காயின் வச்ச ஆன்டிக் ஜுவல்ஸ். குட் மார்னிங், இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சீக்கிரமாக ஏஞ்சி ரெடி ஆகிட்டேன். ஸோ குக்கிங்கும் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரைஸ் வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பருப்பு சாதத்துக்கு பருப்பு வந்து குக்கரில் போட்டு வச்சுட்டேன். மார்னிங்கே வந்து ராஜ் வந்து சுண்டல் ரெடி பண்ணிட்டாரு. நைட்டே அவரே ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து அவர் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துருவாரா, அதனால அவரை மட்டும் சரி நீ மார்னிங் வந்து சுண்டல் போட்டு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ மார்னிங் சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கும் இன்னொரு பாத்திரத்தில் ரெடி ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாமா? அப்புறம் நான் எப்படி இருக்கேன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி தான் நான் ஒரு பொண்ணாக உணர்றேன்னு நினைக்கிறேன். இந்த பொங்கல் டைமில் தான், நேற்றும் சரி இன்றைக்கும் சரி. ஸோ நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள். என் பிரதர் மேரேஜுக்கு நான் போட்டிருந்ததே அப்படியே கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். மேக்கப் போடலான்னு நினச்சேன், கெட் ரெடி வித் மீ மாதிரி. ஆனால் டைமே சுத்தமாக இல்லை. நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இங்கே பாருங்கள் வாழைக்காய். கத்தி எங்க? எனக்கு இந்த வாழைக்காய் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியதான்.
பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பால் குண்டால பாயாசம் பண்ணிடலாம். பொங்கிடுச்சு. பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல். பார்க்கவே இல்லை. வடைக்கு மாவு வந்து ராஜா அரைச்சி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். லாஸ்ட்டாக வடை போடுறது மட்டும் தான் பாக்கி இருக்கு. மிளகு வந்து முழுசாக வந்து ராஜ்லாம் சாப்பிட மாட்டாங்க, நான் சாப்பிட்ருவேன். அதனால் கொஞ்சம் இடித்து போட்டுருவேன். ஒன்றும் பாதியாக இடித்து போடணும். வடைக்கு வந்து இஞ்சி மட்டும் தட்டி போடுவாங்க. ஆனால் நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக போட்டுருவேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். நான்லாம் வடை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் போட்டதில்லை, அங்கே வந்து தான் போட்டேன். ஃபஸ்ட் டைம் போடும்போதே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மாவு அரைக்கிறது மட்டும்தான் கஷ்டம், பயமாக இருக்கும் மிக்சிலாம் போடும்போது. அதனால் மோஸ்ட்டாக மிக்சி யூஸ்லாம் வந்து ராஜ் தான் பண்ணுவாங்க. ஏதாச்சும் வேணும்னா ராஜ்கிட்ட கேட்டுருவேன், அவங்க எனக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க. பயமாக இருக்கும் எனக்கு, எங்கேயாவது அப்படியே தெரிச்சிருமோ அப்படின்ட்டு. அது மாதிரிலாம் நிறைய ஆயிருக்கு எனக்கு, ஒழுங்காக க்ளோஸ் பண்ணாமல். அது பயமாகவே இருக்கும் எனக்கு. ஸோ இப்போல்லாம் ராஜ்கிட்ட கொடுத்துடுறது. தயிர் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இந்தியாவிலேருந்து கருவேப்பிலெல்லாம் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். எங்கள் அத்தையும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க, எங்கள் அம்மாவும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இங்கெல்லாம் கருவேப்பிலெல்லாம் ரேட் அதிகம். ஸோ இந்தியாவிலேருந்து நிறையா பண்டிலாக, ஒரு பெரிய பண்டிலாக தூக்கிட்டு வந்துடுவேன். எல்லாத்துக்கும் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை சேர்த்துப்பேன். அந்த மாதிரி கருவேப்பிலை தூள்லாம் அரைப்பேன். எடுத்த பொருளை எடுத்த இடத்துலையே வச்சுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை மிச்சம். வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். வடைக்கு வந்து மாவு கரெக்டாக ரெடியாக இருந்துச்சா, இப்போ ஒரு சின்ன கப்பில் வந்து நல்லா ஒரு சில் தண்ணி, ஓகேவா, கோல்டு வாட்டர் வச்சுக்கணும். வடை போடுறதுக்கு கையில் போட்டால் பயமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, எண்ணெய் சுட்டுருச்சான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக போட்டு பாருங்க, சின்னதாக ஃபஸ்ட்டு போடணும். சூப்பர், ரெடி ஆயிடுச்சு. மேலே டக்குன்னு உப்பி வரும் போட்ட உடனே, அப்படியா இருந்தால் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் மாவு. வடை போடுறதுக்கு இதை கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீழே ஒரு பிளேட்டு, இந்த மாதிரி ஃபில்டர் ஆகுற மாதிரி எண்ணெய் வந்து நல்லா கீழே வடிஞ்சிரும். ஸோ மேலே வந்து வடை அப்பளம் மட்டும் இருக்கும். கொஞ்சம் நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம போடும்போது கொஞ்சம் சிம் பண்ணிடணும் அடுப்பை. ஏன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப தீஞ்சிரும். ஸோ உள்ளெல்லாம் நம்மளுக்கு வேகணும்ல, அதனால. குட்டியாக அழகாக ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இப்படி போட்டுட்டு கொஞ்சம் பின்னாடி நோந்துக்கோங்க. போட்டு கரெக்டாக பின்னாடி வந்துடுங்க. ஒரு 2 செகண்ட் தான், அதுக்கப்புறம் அது வந்து அமைதியாகிடும். தண்ணி இருக்கிறதுனால எண்ணெயில் வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் லைட்டாக தண்ணி படுதில்ல, அதனால கொஞ்சம் தெரிக்கும். பட் ஓகே, நம்ம மேலெலாம் தெரிக்காது. கொஞ்சம் நல்லா நவுந்துருங்க. நம்ம போட்டுட்ட உடனே டக்குன்னு திருப்பி விடக்கூடாது, ஏன்னா அப்படியே இந்த கரண்டிலலாம் ஒட்டிக்கும் மாவு. அதனால கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பிரித்து விடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தெரியுதா, அழகா இருக்குல்ல? அப்படியே நம்ம சுட சுட அப்படியே அந்த பாத்திரத்தில் போட்டணும். அது வந்து ஆயில்லாம் அப்படியே ஃபில்டர் ஆகிடும். சில பேர் டிஷ்யூஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஃபில்டர் இருந்தாலே ஓகே. அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஆயில்லாம் வந்து கீழே ஃபில்டர் ஆகிடும்.
இங்கே பாருங்கள் சமைச்சு முடிச்சாச்சு. வடை, பெரிய அப்பளம் இல்லை, அதனால் அப்பளப்பூன்னு சொல்லுவாங்கள்ல, அதை பொரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரைஸு, பருப்பு, சக்கரை பொங்கல், சுண்டல், பாயாசம், வாழைக்காய் வறுவல் ரெடி. ஸ்வீட்லேயும் தாங்க. நல்லா இருக்கா? உண்மையாவா? ஸ்வீட்டாக இருக்கும். சக்கரை பொங்கல் பயமாக தான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சுண்டல். ஆமாம். வடை நீ தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணணும். நீ ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண. ஃபுல்ஃபில்லாச்சா? படைச்சி சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். பொங்கல் விஷஸ்லாம் சொன்னோம். இந்த பொங்கல் விளாக்லாம் உங்களுக்கு பிடிச்சதா? பொங்கல், மாட்டு பொங்கல் ரெண்டுத்தையும் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். வீட்டிலலாம் வீடியோ கால் பேசி முடிச்சாச்சு. இப்போ தான் இனிமேல் தான் எங்கள் கடலூரில் படைக்க போகிறாங்களாம். அவங்க எப்படின்னா, கடலூரில் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து நைட்டு தான் படைப்போம். நாங்கள் நான்வெஜ்லாம் வச்சு படைப்போம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட் அப்படியே எங்கள் மாமியார் வீட்டில் ஃபுல்லாக வெஜ்ஜு தான். எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்கும். வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்கும். ஜாலியாக இருக்கும். எங்கள் அப்பா சித்தப்பாலாம் ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் படைச்சிட்டு சாப்பிடுவோம். லேட் நைட் ஆகிடும். 1 o'clock 2 o'clock அந்த மாதிரி ஆகிடும். இங்கெல்லாம் அப்படி இல்லை. கல்யாணம் ஆகிட்டு வந்ததுலேருந்து மதியமே படைச்சி சாப்பிட்டுடுறோம். நீங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க? நீங்கள் நான்வெஜ் சமைப்பீங்களா இல்லை வந்து வெஜ்ஜே வச்சு படைச்சி சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் மாட்டு பொங்கல், பொங்கலுக்கெலாம் வந்து கோலம் போடுவீங்களா நீங்கள்? நான்லாம் செம்மையாக போடுவேன். எனக்கு கோலம் போடுறது, ட்ராயிங் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து யூடியூப், சோஷியல் மீடியாலலாம் இல்லாத டைமில் நான் சொல்கிறேன், அப்போவே நல்லாவே சூப்பராக கோலம் போடுவேன். நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்களேன். அது கோலம்னு சொல்கிறத விட நல்லா ட்ராயிங் பண்ணுவேன் நான். பொங்கலுக்கு, மாட்டு பொங்கலுக்கு அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் நான், என் தம்பி, என் தங்கச்சி எல்லாருமே உட்காந்துட்டு முன்னாடி நாள் நைட்டே வந்து செம்மையாக 9 மணி இல்லைன்னா 8 மணிக்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது வந்து 3 மணி வரைக்கும் போகும். யாராவது எங்கள் அம்மா இல்லை எங்கள் சித்தப்பா யாராவது வந்து உட்காந்துப்பாங்க ரோட்டில். இந்த மாதிரி நாங்கள் வந்து கோலம் போடுற வரைக்கும் லேட் நைட் ஆகிடும் இல்லையா, அதனால கொஞ்சம் பாடி கார்டு மாதிரி வந்து உட்காந்துப்பாங்க. அது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் பண்ண கோலம் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நிறையா வந்து ட்ராயிங்லாம் நல்லாவே நான் கொஞ்சம் பண்ணுவேன். எனக்கு அதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நான் பண்ணும்போது அன்றைக்கி வந்து எப்படின்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அழகாக என் கோலத்தை பார்ப்பாங்க. அது நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போ தான் வந்து நிறையா ட்ரெண்ட் வந்துருச்சு சோஷியல் மீடியாவில். காமெடியாக வரைகிறது, நல்லா வரைகிறது அப்படி இப்படின்ட்டு. நாங்கள் அப்போவே ஃபோன் இருந்துச்சு. எங்கள் அப்பா மட்டும்தான் சாம்சங் ஃபோன் வச்சுருந்தாங்க. வேறு நாங்கள்லாம் யாருமே ஃபோன் வச்சிடல. அப்போ மட்டும் நான் ஏதோ ஃபோட்டோ எடுத்திருக்கேன் போல். அப்புறம் மோஸ்ட்டாக வந்து 2023லேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருப்பேன் நான். அந்த மாதிரி
ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனே, நான் வந்து பொங்கலுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து உங்ககிட்ட காட்டலல்ல, காட்டுறேன். இதுதான் எங்கள் ட்ரெஸ்ஸு. இது ஆக்சுவலாக ராஜ்க்கு, இது எனக்கு. இது பிளாக் மாதிரி இருக்குது வீடியோக்கு, ஆனால் பிளாக் இல்லை, நேவி ப்ளூ கலரு. இது எதுக்குன்னா நாங்கள் வந்து இங்கே வந்து வின்டராக இருக்கும்ல, ஸோ வின்டர் ட்ரெஸ் மாதிரி எடுத்திருக்காங்க, ஸ்வெட் ஷர்ட் மாதிரி, ஆஃபீஸ்க்கெலாம் போட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஒரு ஃபுல் ஹேண்ட், ஒரு ஸ்வெட் ஷர்ட்டு, நல்லா திக்கான ஒரு கிளாத்து. எங்களுக்கு வந்து இங்கெல்லாம் சாரீலாம் எடுத்தால் அந்தளவுக்கு யூஸ் இல்லை. இப்போ நம்ம இந்தியாவில் இருந்திருந்தாவாச்சும் நம்ம எங்கேயாவது கோவிலுக்கு போவோம், அடிக்கடி போவோம்னு வச்சுக்கோங்களேன். வாரத்தில் ஒரு நாளாச்சும் இந்தியாவில் இருந்தால் கண்டிப்பாக போயிடுவேன் நான். அதனால் அங்கே இருந்தால் நான் ஏதாச்சும் சாரீ ஏதாச்சும் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிறதுனால எனக்கு வின்டர் கலெக்ஷன் தான் நிறைய தேவைப்படுது. ரொம்ப இப்போல்லாம் ரொம்ப வின்டராக இருக்கிறதுனால குளிருது. ஸோ வந்து வின்டர் கலெக்ஷன் தேவைப்படுறதுனால இப்போ அது வாங்கியாச்சு. இதுதான் ராஜுக்கு வாங்கினது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக டெஸ்கோன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே தான் வந்து நாங்கள் க்ராசரிலாம் வாங்குவோம். அப்போ நான் வாங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் விற்கும் சைடில். க்ராசரி கூட கம்மி ரேட்டில் இருக்கும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் ஒரு டைமும் பார்த்துட்டு ஐயோ ரேட் அதிகமாக இருக்குது, இப்போ வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ராஜ் வந்து பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ, எதுக்கு நீ வந்து ஸ்கிப் பண்ணுற அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. ஆனால் நான் வந்து இல்லை ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து சும்மா பார்த்தேன், போன வாரம் நான் வந்து க்ராசரி வாங்கும்போது சும்மா பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி நைட் சூட்ஸ் மாதிரி 3 இருந்துச்சு. 3ம் டிஃப்ரெண்ட் கலரு அந்த மாதிரி இருந்துச்சு டிசைன்ஸ்லாம். ஸோ எனக்கு வந்து அதில் 3த்துல செலக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராஜ் வந்து இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, அழகாக ஹார்ட்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதுவே ரேட் அதிகம், ஆனாலும் வேண்டாம் அப்படின்னா பரவாயில்ல வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஜாலின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன். வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ராஜெல்லாம் நம்ம தான் பொங்கல் ட்ரெஸ் எடுக்கணும்ல, நீ இதை பொங்கலுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். சரி வச்சுக்கிறேன். எப்படியும் நான் பொங்கலுக்கு வின்டர் ட்ரெஸ் தான் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுவே இது நல்லா இருக்குது, சரி இதுவே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல, ஹார்ட்டு அங்கங்கே ஹார்ட்டு வரும். ஒரு ஸ்வெட் ஷர்ட் மாதிரி வீட்டுக்கெலாம் அழகாக போட்டு போகலாம், வெளியவும் அழகாக வாக்கிங் போடுறதா இருந்தால் போட்டு போகலாம். இது பேண்ட்டு, அழகாக நம்மளுக்கு வந்து பேக்கெட்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. பேக்கெட் தானே இம்பார்ட்டண்ட், ஃபோன்லாம் அழகாக வச்சுக்கலாம். 2 சைடும் பேக்கெட் இருக்குது. இது வந்து ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி க்ரீம் கலர். இதுதான் எங்களோட பொங்கல் ட்ரெஸ். ஸோ பொங்கல் குக்கிங்லாம் வந்து எனக்கு இங்கே வந்து என்ன கிடைக்குமோ அதை வச்சு மட்டும் நான் வந்து குக் பண்ணி என்னோடய பொங்கல் இதை வந்து ஃபுல்லாக நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.